திருவள்ளூரில் இருவேறு இடங்களில் சிறுமிகளை தெருநாய்கள் கடித்த சம்பவத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். அச்சுறுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா? திருவள்ளூரில் புள்ளரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி வினோத் தெய்வானை. இந்த தம்பதிக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் குழந்தையை அவரின் தாயார் பாண்டூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் காமராஜர் சிலை அருகே உள்ள குறுகலான தெரு வழியாக தாயும் குழந்தையும் திரும்பி உள்ளனர். தெய்வானை பின்னால் நடந்து வந்தபோது 4 அடிக்கு முன்னால் குழந்தை நடந்து சென்றுள்ளது. அப்போது எதிரே ஒரு தெருநாய் அமைதியாக வந்தது. அருகில் வந்ததும் அந்த நாய் திடீரென சிறுமி மீது பாய்ந்துள்ளது. உடனே குழந்தை சற்று திரும்பியதும் அவரின் ஆடையை பிடித்து நாய் கவ்வி இழுத்தது. அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தாயார் குழந்தையை கெட்டியாக பிடித்துள்ளார். இருந்தபோதும் விடாப்பிடியாக கவ்வி இழுத்த நாய் குழந்தையின் ஆடையுடன் ஓடியது. சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்ததும் தெருநாய் அங்கிருந்து தப்பி ஓடியது. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாத குழந்தை தனது அம்மாவை இறுக கட்டி பிடித்து கொண்டது. பின்னர் அருகில் இருந்தவர்கள் குழந்தையை ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருவள்ளூரில் விஜிஎன் பிளாட்டினா என்ற குடியிருப்பு பகுதியிலும் வதைக்க வைத்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த குடியிருப்பில் சூரிய பிரகாஷ் என்பவர் தனது மனைவி ஆர்த்தி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். இந்த தம்பதியின் 7 வயது மகள் அங்குள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் காலையில் தனது தாயுடன் பள்ளி வேனுக்காக காத்திருந்தார். அப்போது அப்பகுதியில் சுற்றி திரிந்த வெறுநாய் ஒன்று திடீரென சிறுமியை துரத்தி கடித்துள்ளது. அதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்த ஆர்த்தி போராடி நாயிடம் இருந்து தன் குழந்தையை மீட்டார். வெறிநாய் கடித்ததில் முகம், கால்கள் உட்பட பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது சிறுமி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூரில் அண்மை காலமாக தெருநாய்க்கடி நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ட்ரீட் டாக் உள்ள நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸோட தொல்லை தாங்க முடியல. அது வாலண்டரியா பாப்பாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. காலையில காலு, கை, ஃபேஸ் எல்லா இடத்துலயும் கடிச்சு வச்சிருச்சு. ஸ்ட்ரீட் டாக்ஸ் தொல்லை தாங்க முடியல. குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இன்னும் பாப்பா ரெக்கவரி ஆகலை. எவ்வளோ நாள் ஆகும்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த டைம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தெருக்களில் சுற்றித் திரியும் சில நாய்கள் சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்களை துரத்தி கடிப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அச்சுறுத்தும் தெருநாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.